சரியா? பொதுவா ஆண்களுக்கு சொல்றேன், அப்பாக்களுடைய பாராட்டுகளை யார் அதிகம் விரும்புறா? எதிர்பார்க்கறதா இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க? வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் உண்டு பண்ணும். சரியா? எந்த பிள்ளை பாராட்ட எதிர்பார்ப்போம்? பாராட்டு வார்த்தை அப்ரிசியேஷன் விரும்பக்கூடிய பிள்ளை யாருன்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? எப்படி நீங்க எல்லாம் சேலை துணி எடுத்தீங்கன்னா என்னைய கொண்டு போய் வீட்டுல இருக்கீங்க, அப்படியே ஒரு ரவுண்டு ஊர் ஃபுல்லா விட்டு பக்கத்துல தெருவுல எல்லாம் காமிச்சு எக்கா புடவை எடுத்தேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டு இதுல அந்த பொம்பளை பாடு சரியில்லைன்னு சொல்லி திரும்ப அதை கொண்டு போய் மாத்தி அதுக்கு நடையா நடந்து ஐயோ எடுக்கிறது 200 ரூபாய் சேலை எடுத்துட்டு அதுக்கு 200 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன் செலவும் பண்ணிட்டு அதையும் திருப்தி இல்லாம கொடுத்துட்டு அங்கடங்கடம் கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு பார்த்துட்டு இவர் கூப்பிடுவாரு, எருமை சீக்கிரமா கல்யாணத்துக்கு போன நேரம் ஆயிட்டுன்னு சொல்ல அந்த கோபத்தை இந்தமா பழிதிருக்கும். ஏங்க வாங்க இவரை ஏதோ நினைச்சு உள்ள போக டக்குன்னு காலில் விட வச்சிருவாங்க, அந்த சுருக்கம் கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னு. இவரும் அதை என்ன பண்ணுவாரு, அதே தெரியாம தவறு காலில் கீழே வந்து சுருக்கம் எடுத்துட்டு இருப்பாரு. நம்ம எருமைன்னு சொன்ன வார்த்தைக்கு காலில் விட வைக்கிறதுங்கிறது தெரியாம நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அப்ப சேலையை கட்டிட்டு முன்னாடி நின்றுட்டு கண்ணாடி விட்டு வெளியே வராம இருக்காங்க ஒரு அம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? பாராட்டு எதிர்பார்க்குது. எம்மா தாய் நீ நல்லாதாம்மா இருக்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழகு போல இறங்கி வந்துருக்கும். இல்லைன்னா கண்ணாடியில உள்ள ரசம் அவ்வளோ போய் சேர்ந்தாலும் இந்த அம்மா வராது. இதே மாதிரி உங்க பிள்ளைகள் இருக்கா, கண்ணாடி முன்னாடி இருந்து பிதுக்கு பிரிக்கிட்டு இருக்கா, நம்ம என்ன சொல்லுவோம்? பிதுக்கி மூஞ்சி ஃபுல்லும் ஆக்கிறாங்க, அது மூஞ்சி மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா இல்லையா? கொண்டையை கட்டிட்டு முன்னாடி கூட பின்னாடி கூட அது கொண்டே இல்ல துவையல் கொண்டேன்னு பெரிய டவுட்டா இருக்கா இல்லையா? 6 அடி கூந்தல் இன்னைக்கு என்ன இருக்குது, துவையல் கொண்ட மாதிரி 6 அடிக்கு வந்துருச்சா இல்லையா? தலையை வச்சுக்கிட்டு கொண்டே பின்னாடி போட்டா கூட வருதான்னு திரும்பி பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு. அப்போ அதை போட்டு சீவி எடுத்து கண்ணாடி முன்னாடி இருக்கும். அந்த பிள்ளைகள் தான் என்ன பண்ணணும்? பாராட்டு வார்த்தை எதிர்பார்க்கிறார்கள். எந்த பிள்ளை செல்ல எடுத்துட்டு செல்ஃபியா எடுத்து தீக்குதோ அந்த பிள்ளை என்ன பண்ணுது? தன்னை பாராட்டுவதை விரும்புகிறது என்று அர்த்தம். செல்லும் கைமாவே இரு, இந்த போட்டோவை எடுத்து இப்ப யாருக்கு அனுப்ப போறேன் இப்படிங்கிற வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலா அவர்களை என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பாராட்டு. எப்படி பாராட்டணும்? வாவ் சொல்லுங்க, வாவ். நம்ம கணவன்மார்கள்லாம் வேன் சொல்லுவாங்க, அழகோட சமைச்சு கொண்டு போய் முன்னாடி நீட்டினா வேன் தான். இதனாலே பெரிய பஞ்சாயத்து வந்துடும். வேன் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? வாவ். துக்கத்தை கூட பாப்பா தூக்கலா சொல்லுற மாதிரி இனிமே அங்க அடுப்புல பால் காஞ்சி தீஞ்சா கூட வாவ் என்ன ஒரு தீஞ்ச வாசனைன்னு சொல்லுவோம். ஏன்? நீங்க அவங்களுக்கு சுவையா சமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நல்லா இருக்குமான்னு சொல்லியிருப்பான். இல்லைன்னா ஆடு மாடு கழுவி தண்ணியை குடிச்சிட்டு போற மாதிரி நீங்க சோற வைக்கணும் சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டே தான் இருப்பான். எனக்கு ஆடு மாடு கழுவி தண்ணியை குடிச்சிட்டு உன்னாக்கு சூப்பர் சொல்லியிருக்கா ஏன் சொல்றது இல்ல? வீட்டுல உள்ள ஆம்பளையாலும் இப்ப எப்படிதான் இருக்காங்க? எப்படிதான் இருக்காங்க? அப்படிதான் இருக்காங்க. எங்க வீட்டு ஆளுங்க அது எங்க பேருக்கு தெரியல. யாரு நம்ம மக்கள் எப்படிதான் சொல்றாங்க? அது இதுன்னு கிட்டத்தட்ட ஆடு மாடு ரேஞ்சுக்கு ஆக்கிடலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க? வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் உண்டு பண்ணும். சரியா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்க ஸ்நாக் எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவோம்? சட்டை பைக்கிட்ட பார்க்கும், பர்ஸை பார்க்கும், இல்லைன்னா பிக் ஷாப்பரை பார்க்கும், பர்ஸை பார்க்கும். இப்ப இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே பிள்ளைங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதான் வாங்கிட்டு வந்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி குதிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அப்ப அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கறது என்னது? ஸ்நாக்ஸ், கைண்ட் ஆஃப் கிஃப்ட். ஊருக்கு போனீங்களா, தீபாவளிக்கு போனீங்க, எதாவது வாங்கிட்டு வந்தியா, மாமா ஏதாவது தந்தாங்களா, சித்தி தந்தாங்களா, சித்தப்பா தந்தாங்களா, இப்படி கேக்குறாங்களா? எனக்கு ஏதாவது தருவியா, நான் இதை செஞ்சு எனக்கு தருவியா அப்படின்னு கேட்பாங்களே. அப்ப அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? கொடுக்கல் வாங்கல்ல அன்பை பரிமாறி அவர்களிடத்திலே நீங்கள் அந்யூன்யமாக வேண்டும். செய்வீர்களா? நம்ம மிரட்டும். என்னன்னு மிரட்டும்? அவன் சொல்லிடுவான், ஏமா சில்லறை யாருக்கு கடையில் போய் 10 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கணும், 2 ரூபாய்க்கு தான் ஜாமான் கருவேப்பிலை வாங்கிக்க வேண்டியிருக்கும், இது 8 ரூபாய் சில்லறை யாருக்கு? அட்டையை போட்டுருமா இல்லையா? அப்ப இதெல்லாம் எதை எதிர்பார்க்குது? இந்த பிள்ளைகளுடைய இந்த அன்பு மீட் அவுட் ஆகல அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? அக்கா கூட ஸ்நாக்ஸ தெரியாம ஆட்டையை போடுறது, இந்த மாதிரியான நடத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அடுத்து ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோம்னு சொல்லவே வேண்டாம், நேரே விளக்குமாறு எடுக்கும், வீட்டை பிறக்கும், பாத்திரத்தை கழுவும், அப்பாடா அப்படின்னு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கும். பாத்தீங்களா? அப்படி எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்காங்க? வெரி குட். இந்த பிள்ளையதான் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அவன் பாரு லட்சுமி மோளை பாரு, வந்த உடனே அழகு போல எடுத்த அம்மாவுக்கு என்னமா செய்து பாரு, செய்தா சொல்லுவாங்களா இல்லையா? இது சில பிள்ளைகளுக்கு இயல்பாக வேணும். சில லேடிஸுமே பாத்துக்கிடுங்க. நீங்க இருக்கீங்க, உங்க வீட்டுல இருந்தாலும் நீங்க அவங்க சாப்பிடலாம் சாப்பிடணும், விருந்துக்கே போனாலும் யார் சாப்பிடலாம் சாப்பிடணும். அவங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாது. நிறைய கிச்சனுக்கு போயிட்டு கையை கழுவ, பாத்திரம் கழுவ, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி இயல்பாகவே வளரக்கூடிய ஒரு சில குணங்கள். சரியா? அப்ப இவங்க எல்லாம் எதுல எக்ஸ்பர்ட்?
ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். ஹெல்ப் பண்றல, அம்மா பாவம், அம்மா கஷ்டம், அம்மாவுக்கு வெண்ணி போட்டு கொடுக்க, அம்மாவுக்கு தலைவலின்னு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க, கடைக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுக்க, இல்ல இவங்களை கூப்பிட்டு எங்கேயா கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர, இது எல்லாமே செஞ்சிருவாங்க. அப்ப இவங்களுக்கு ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் செய்ய வருது. சிலர் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்காரர் இருந்த இடத்துல இருந்து ஏன் அந்த ரிமோட் எடு, ஏன் அந்த ஃபேனை போடு, ஏன் அந்த டீயை போடு, சூடு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்களா. இதே மாதிரி சில பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க அந்த ஆக்ட் ஆஃப் சர்வீஸை செய்யணும். செய்வீங்களா? லாஸ்ட் ஒண்ணுதான் என்னது, ஒட்டுப்புள்ளி. ஒட்டிட்டு உரைச்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்ப பார்த்தாலும் ஒட்டிட்டு உரைச்சிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிமா சண்டை பண்ணணும். அந்த அடி பிடி சண்டை போடக்கூடிய குரூப் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் என்ன எதிர்பார்க்காங்க, டச், ஸ்பரிசம் சொல்லுவாங்க, அரவணைப்புன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கோவப்படுவான் பையன், மூர்க்கத்தனமா இருப்பான், அடிக்க பிடிக்க இருப்பான். ஐயாங்க வான்னு சொல்லி கூப்பிட்டு மடியில படுக்க வச்சு தலையை தடை விடுங்க, அப்படியே பசுபமா அந்த பயிரை போட்டு விளக்குமா தலை சாத்தி அவ்வளவு சாபக்கேட போட்டு, ஏன்னா எதுக்கு இருக்க உருப்பதற்கா இருக்கன்னு சொல்லி ஐயோப்பா கட்டி அனுப்பது கூட கருத்து சொல்வதற்கு சமம் சொல்லுவோம். வெறுமனே தட்டி கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு தைரியம் வரும்னு சொல்லுவோம். கை கொடுக்குற ஸ்ட்ராங்கா கொடுக்கறதுலே அவ்வளவு போல்டா கட்ஸா இருக்கும். ஓகேவா? அப்ப எதை எங்க எப்போ எப்படி யாருக்கிட்ட செய்யணுமோ அதை அங்க அப்படி அப்பப்போ செஞ்சீங்க அப்படின்னா உங்க பிள்ளைங்க யார் கைக்குள்ள இருப்பாங்க. சரியா? இதை பிள்ளைங்கிட்ட மட்டும் செய்யறது கிடையாது, புருஷத்தையும் சொல்லணும், கணவர்கிட்டையும் செய்யணும், கணவர் மனைவிக்கும் செய்யணும், மாமியார்கிட்ட என்ன பண்ணணும், நாத்த நார்கிட்ட என்ன பண்ணணும், பாசமா இருப்பீர்களா? இருப்பீங்களா?